information. Right from childhood, you are learning many things, like from alphabet to satellite. So, children, if you think you can shape this world as you want it, which benefits you as well as our surrounding, the one thing what you have to keep it in your mind is always you should be honest and humble. These two things are very important for you as well as the people who surrounded you. So children, from my side, I feel to say, do good, be good. Thank you children. Happy Children's Day to you all. இன்னைக்கு என்ன தினம்? Children's Day. இன்னைக்கு சார் வந்து உங்களுக்காக ஒரு கவிதை ஒன்று வாசித்து காட்ட போறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இது ஸ்டார்ட். ஓகே. வெள்ளை மனம் கொண்ட உள்ளங்களே, வெள்ளை மனம் கொண்ட உள்ளங்களே, வருங்கால சமுதாயத்தின் சிற்பிகளே, வருங்கால சமுதாயத்தின் சிற்பிகளே, வெஞ்சினம் கொண்ட மனிதனும், வெஞ்சினம் கொண்ட மனிதனும் உந்தன் பிஞ்சு உள்ளத்தின், உந்தன் பிஞ்சு உள்ளத்தின் மழலை சொல் கேட்டால், உந்தன் பிஞ்சு உள்ளத்தின் மழலை சொல் கேட்டால் மகுடியின் இசையில் மயங்கும் நாகம் போல் மயங்கி, மகுடியின் இசையில் மயங்கும் நாகம் போல் மயங்கி தன் சினம் மயங்கி விடுவான், தன் சினம் மயங்கி விடுவான். குழந்தை செல்வங்களே, நாட்டின் வருங்கால தூண்கள். ஏன் குழந்தைகளே எல்லா லீடர்ஸ்க்கும் பிடிக்குது? ஏன்னா நீங்க தான் என்னது இந்த நாட்டோட சொத்துன்னு என்ன பண்றாங்க எல்லா லீடர்ஸும் நினைக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? நல்லதே பேசணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும் எப்போதும். ஓகேவா? சோ பெரியவங்களுக்கு என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சின்னவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை கத்து கொடுக்கணும். ஓகேவா? சோ எப்போதும் கைண்டா பிஹேவ் பண்ணணும், பொலைட்டா பேசணும், யாருக்கிட்ட எது கேட்டாலும் ரிக்வெஸ்டா கேட்கணும். இன்னொரு ஒரு பெரிய விஷயம், யாரு எது உனக்கு செஞ்சாலும் தேங்க்ஸ் சொல்ல கத்துக்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும், அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, உங்க தாத்தாவா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்க இல்ல ஏதாவது செஞ்சாங்கன்னாலும் என்ன சொல்லணும்? தேங்க்ஸ் சொல்ல கத்துக்கணும். சோ நன்றி சொல்றதுங்கிறது என்னது? ஒரு பெரிய விஷயம். கடைசியில ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணணும்? செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இதை செய்ய முடியுமா, நம்மளால முடியுமா, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஆனா செய்யணும்னு இறங்கிட்டோம்னா என்ன செய்யணும்? களத்துல இறங்கி ஜெயிச்சிடணும். ஓகேவா? சோ அதுக்குதான் என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர்? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா யோசிக்கலாம், செய்ய இறங்கிட்டோம்னா நின்று ஜெயிச்சிடணும். ஓகேவா? நன்றி, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே. விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்னைக்கு வந்து நான் உங்களோட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லாத்துலேயும் உங்களோட இருக்கேன். பட் இன்னைக்கு நான் கொஞ்சம் இருக்க முடியாத சூழ்நிலை வெளியே போயிருக்கேன். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் டேல நீங்கள் எல்லோரும் வந்து சபதம் எடுத்துக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பாக ஒன்று அகாடமிக்ஸ்லேயோ இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ்லேயோ, இல்லைன்னா அகாடமிக் ஸ்போர்ட்ஸை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும். எல்லாமே ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். ஒரு வருஷம் இல்லைனா 2 வருஷம் டைமுக்குள்ள நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட உங்கள் பேரை சொன்னால் தெரியணும். இப்போ நம்ம ஸ்கூலில் செஸ்ட்டில் வந்து 2-3 ஸ்டூடெண்ட் போயிருக்கீங்க, 3 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. சஸ்வச்சர் 2 பாயிண்ட் வாங்கியிருக்கிறாங்க அவங்க 3 குழந்தைங்க. இது மாதிரி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணுங்க. அதை வந்து இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேவுடைய உங்களோட குறிக்கோளாக எய்மாக செட் பண்ணுங்க.